சதீஷ் தீபான்னு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் வீடியோ போடுவாங்க. அவங்களும் இன்னொரு கப்புள் அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சேர்ந்து 4 பேரும் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதாவது வந்து தமிழ் பழமொழியை கன்னடத்தில் சொல்லி அதுக்கு பொருள் சொல்கிறாங்க கன்னடத்திலேயே. அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நாம் தமிழ் தும்பிகள் வந்து என்ன போடுறாங்கன்னா, பைத்தியக்கார அப்படின்னு பேட் வேர்டை போட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, ஓகேங்களா? அடுத்து இன்னொரு தம்பி என்ன அப்படின்னா, அதாவது கன்னடம் வந்து தமிழனை பரம எதிரியாக பார்க்குறான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் அந்த அளவுக்கு கேன பயலாக இருக்கான். அப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை, இந்த மாதிரி ஒரு 4, 5 கமெண்ட் பார்க்க முடியும். இப்படி வந்து நாம் தமிழ் தும்பிகள் வந்து எழுதிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு சைனா பொண்ணு வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசினா உனக்கு பெருமையாக இருக்குல்ல. ஆ அவங்க வந்து கன்னடர் போல, பையன் வந்து தமிழ் போல. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது அவங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். உனக்கு பிடிச்சா பாருன்னா போ. அவங்க என்னமோ இவர்கிட்ட உட்காந்து அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க பேசணும் போல. என்னடா பித்தலாட்டமா இருக்கு. வாட்டாள் நாகராஜன் பேசுறாருல்ல, அந்த கருத்து சரி, அதுக்கு எதிராக நாங்களும் பேசுவோம். அதே மாதிரி அது நியாயமான கருத்துங்கிற மாதிரி பேசுறானுங்க. இப்போ தமிழர்